ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகிற மாதிரி சூப்பராக ஒரு முட்டைகோஸ் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல் சூடு பண்ணிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை ஒரு 6-7, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா நல்லா இறங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 10 புதினா இலை, 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உள்ளங்கை அளவுக்கு வறுத்த கடலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை அப்படியே முட்டைகோஸ் வணங்கியிருக்கும் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான முட்டைகோஸ் குருமா ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.